சூப்பரா இருக்கும். வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரே ட்ரிங்க் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடியது, புரோட்டீன் அவ்வளவு நிறைஞ்சது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடியது. காலையில் குழந்தைங்க சாப்பிடாம போயிடுச்சேன்னு நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை ஒரு டம்ளர் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா போதும், அவ்வளோ எனர்ஜியோட வருவாங்க திரும்ப. ஸோ இதுக்கு நான் தேவையானது கழுவி வச்சிருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை, இது கூட ஒரு கைப்பிடி நிலக்கடலையும் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 10 மணி நேரம் நல்லா இதை ஊற வைக்கணும். ஏன்னா அது காலையில் நம்ம அரைக்கிறதுக்கு பக்குவமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வேணும்னா அதை அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம குடிக்கவும் செய்யலாம். இதுக்கு பாதாம் பிசின், இது வந்து சூட்டை தணிக்கக்கூடியது. அதுக்காக நான் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன், அதையும் நைட்டு ஊற வச்சுக்கணும். சியா சீட்ஸையும் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸ் செய்கிறவங்களுக்கும் கூட இது சூப்பரான மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த தண்ணியை நான் இருத்து அதை நான் குடிச்சிட்டேன். வேணா கூட நீங்கள் அரைக்கிறதுக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதை போட்டு அதோட 10 பேரிச்சம்பழத்தையும் நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட நான் பால் சேர்த்துருக்கேன். பாலை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட பாதாம் பிசினை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன்ல, அது ஒரு டீஸ்பூனு, சியா சீட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 2 டீஸ்பூனும் சேர்த்து இது கூட சேர்த்து கலக்கி குடித்தோம்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அன்னைக்கு மூச்சூட நமக்கு எனர்ஜிக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யலாம். புரோட்டீன் அவ்வளோ சூப்பராக இதில் இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதை நம்ம கொடுக்கறது நல்லது. சூப்பரா இருக்கும்.